interstate borders அதாவது ரெண்டு சிட்டியும் கனெக்ட் பண்ற பார்டர்ஸ். இதை நீங்க லோட் எடுத்துட்டு வேற ஸ்டேட்க்கு போகும்போது அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கும், நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. செக் போஸ்ட் இருந்தாலே அங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியும், நம்ம அந்த டாபிக்ல போக வேண்டாம். ஆனா அந்த ரூட்ல எல்லாம் செக் போஸ்டே இல்லைன்னா எப்படி இருக்கும்? எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மத்திய பிரதேஷ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. மத்திய பிரதேஷ்க்கு ரெகுலரா போறவங்களோ இல்ல இந்த ரூட்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டேட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுறதுனால இன்கம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? FR8 லோட்ஸ் அப்போ இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ட்ரக்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேன் இண்டியா லோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜூலை 1லேருந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இன்டர்ஸ்டேட் பார்டர்ஸில் இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டையும் தூக்கிட சொல்லி சிஎம் மோகன் யாதவே வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லியிருந்தாரு. அப்போ பார்டர்ஸில் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. மொபைல் யூனிட்ஸ்னா நம்ம ஹைவேஸ்லாம் பேரிகேட் வச்சு போலீஸ்காரங்க நிற்கிறது பார்த்துருப்போம்ல, அதான் மொபைல் யூனிட்ஸ். இதோட நோக்கம் முழுக்க ரோட் சேஃப்டிக்காக மட்டும்தான். இதில் கூடுதல் பாதுகாப்புக்காகவும் கண்காணிப்புக்காகவும் ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த செக் போஸ்ட்லாம் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்பீங்க. நீங்கள் ரொம்ப நேரம் பேப்பர் ஒர்க்ஸ்க்காகவும் செக்கிங்காகவும் நின்றுருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் இல்லாமல் உங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஃப்ளோவாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும். இதில் பிஸ்னஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ டிரைவர்ஸ்க்கு இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, சும்மாவே செக் போஸ்ட்டில் நம்மளை பார்த்தா காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க. இப்போ செக் போஸ்ட்டே இல்லைன்னா, ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இது மத்திய பிரதேஷ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகிருக்கு. மகாராஷ்டிராவும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்துட்ருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லாக வந்தால் தான் எல்லா ட்ரக் டிரைவர்ஸ்க்கும் இதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.